நியாயாதிபதியை தோத்தரிப்போம். இந்த கால வேளையில சங்கீதம் 7:11 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவிகள் மேல் சினங்கொள்ளுகிறார் தேவனாய் இருக்கிறார். பாவிகள் மேல் அவர் சின்னம் கொள்ளுகிறார், கோபம் கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் மத்திய சுவிசேஷத்தில் பார்க்க முடியும். தேவன் நீதியின் மேல் பிரியப்படுகிறார். அவர் நீதியான காரியங்களை நடப்பிக்கிறார். தேவன் எது செய்தாலும் நீதியாய்த்தான் செய்வார். நீதிமான்களை அவர் பாதுகாக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை ஆளுகையும் செய்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதிக்கு நேராக வழி நடத்துகிறார். அதுபோல பாவிகளை தண்டிக்கிறார், பாவிகளை மன்னிக்கிறார். மன்னிக்கிற தேவனும் அவரே, தண்டிக்கிற தேவனும் அவரே. அவருடைய கோபம் ஒரு நிமிடம், ஆனால் அவருடைய கிருபையோ தலைமுறை தலைமுறை இருக்கிறது. நியாயாதிபதியை நாம் நினைத்து துதிப்போம். கர்த்தர் அனைவருக்கும் நியாயம் செய்வார். ஆமென்.